காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கின்றேன். உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். இன்றைக்கு உரிய தியானம் வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இயேசு மார்பிலிருந்து கீழே வரை பொன் கச்சை கட்டியிருந்திருக்கிறார். மிஷனரி ஒருவர் ஆதிவாசி ஒருவரிடம் முக கண்ணாடியை காண்பித்தாராம். அவன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்துவிட்டு கண்ணாடியை தூக்கி எறிந்து விட்டாராம். ஏனென்றால் அவனுடைய முகத்தோற்றம் அவனுக்கு பிடிக்கவில்லை. முகத்தோற்றம் பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? தாடியை சவரம் பண்ணி முடியை வெட்டி தோற்றத்தை மாற்ற வேண்டும். அதற்கு பதிலாக அவன் கண்ணாடியை எறிந்துவிட்டு பழைய தாடியிலே இருந்து விட்டானாம். இன்னும் அநேக சபை உபதேசங்களை பிடித்து கொண்டு கண்ணாடி ஆகிய வேதத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் தேவ அறிவுக்கு முதலிடம் தர வேண்டும். ஆதியாகமே செழிப்பை ஆரம்பிக்கிறது. பூமியானது வெறுமையாக இருந்தது. தேவனாகிய கர்த்தர் பூமியை பார்த்து இப்படி பேசினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் இவ்வாறாக சொல்கிறது. பூமியானது புல்லையும் பூண்டுகளையும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் அது நல்லது என்று கண்டார். எத்தனை கோடி விருட்சங்கள் தேவன் படைத்தார்! நம்முடைய கற்பனைக்கு எட்டாத காரியங்கள் இவை. 5 கண்டங்களில் அவர் படைத்த காட்டு விருட்சங்களையும் கனித்தரும் விருட்சங்களையும் எண்ண முடியுமா? அத்தனை செழிப்பினால் பூமியை நிரப்பப்பட்டு எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் பூமி செழிப்பாகவே இருக்கிறது. இதையெல்லாம் எண்ணி ஆழமாக தியானிக்க வேண்டும். அவ்விதமாக செய்யும் ஒரு மனிதன், அவன் இப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவன் இவ்விதமாய் சொன்னான். சங்கீதம் 104:24 வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். உம்முடைய பொருளினால் நிறைந்திருக்கிறது. அவன் ஆடு மெய்ப்பனாக இருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்டதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவன் ஒரு ஞான அறிவு நிறைந்த மெய்ப்பன். இஸ்ரவேலில் எத்தனையோ 1000 மெய்ப்பர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லோரும் ராஜாவாக மாறிவிடவில்லை. தேவனை குறித்த ஞான அறிவு நம்மை உயர்த்தும். ஒதுங்க இடமின்றி வனாந்தரத்தில் ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்த தாவீதை செழிப்பின் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். தேவனே, எனக்கு ஞான இருதயத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். தேவன் செழிப்பின் தேவன். அவருடைய கட்டளைகளை நாம் மாற்ற முடியாது. நம்முடைய சபை உபதேசங்களைத்தான் மாற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, சமுத்திரத்தை பார்த்து அவர் இப்படி பேசினார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.